வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டிசிப்ளினில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 40,000 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் செட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா SPMCIL. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற கரன்சிஸ் காயின்ஸ் இதெல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதாவது செக்யூரிட்டி பேப்பர்ஸ், பிரிண்டிங் கரன்சி அண்ட் பேங்க் நோட்ஸு, பாஸ்போர்ட்ஸு, நான் ஜூடிக்கல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸு, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸு அண்டு மின்டிங் ஆஃப் காயின்ஸு இதெல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவோட ஒரு மினி ரத்னா கேட்டகரி 1ல் இருக்க சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டிசிப்ளினில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. டெப்டி மேனேஜர் ஐடியில் அப்ளிகேஷன் டெவலப்பரில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா E2 லெவல் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 50,000 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். இதில் ஹெச்ஆரில் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 30 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேக்கன்சிஸும், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 2 வேக்கன்சிஸ், அஃபிஷியல் லாங்குவேஜில் 1 வேக்கன்சிஸ், சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 40,000 1,40,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். இது பேசிக் பே தான். ஓகேங்களா? ஸோ பே ஸ்கேல் வந்து பேசிக் பே தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் ஆகஸ்ட் 24 2026. இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் ஐடி போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BE BTECல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் கேட்குறாங்க. அதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜரில் HR போஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் PM அல்லது IR அல்லது MSW அல்லது MBA இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. HR எலக்டிவ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அல்லது 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வித் HR எலக்டிவாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் FNA. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி காமர்ஸ் BCom முடிச்சுட்டு அதோட CA அல்லது ICW கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் டிபார்ட்மெண்ட். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா BE BTECல மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிரிண்டிங் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வந்து டிகிரியோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ அல்லது MBA இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அல்லது ஸ்டோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பர்ச்சேஸு, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு எம்சிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிடெக்கில் ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது ஐடி பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபீஷியல் லாங்குவேஜ். இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்கன்னா ஹிந்தி நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 years ட்ரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டி. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஇ பிடெக்கில் ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு 2 years ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அல்லது ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரியில் டிகிரி முடிச்சுட்டு 5 years ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எலிஜிபிள். அல்லது டிப்ளமோ முடிச்சுட்டு, அதாவது டிப்ளமோவில் இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியோ ஏதாவது ஒரு டிசிப்ளின் முடிச்சுட்டு நீங்கள் 6 years ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எலிஜிபிள். அல்லது டிகிரி அல்லது டிப்ளமோவில் நீங்கள் இன்ஜினியரிங் கேட்டகரி அல்லது டெக்னாலஜி முடிச்சுட்டு 6 years அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆகஸ்ட் 24 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் ஆகஸ்ட் 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 5 years எஸ்சி எஸ்டிக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேட்டகரிக்கு 10 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேட்டகரிலையும் உங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 15 years வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா 13 years வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் இன்டிமேஷன் சார்ஜஸ் 200 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பெய்ட் பண்ணி ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கு 75% வெயிட்டேஜுக்கு எடுத்துப்பாங்க. இன்டர்வியூவில் வாங்குற மார்க்கு 25% வெயிட்டேஜ் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் லாங்குவேஜில் 60 questions இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 15 questions, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 15 questions, லாஜிக்கல் ரீசனிங்கில் 15 questions, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 15 questions. மொத்தம் 120 questions, 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் questions இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸை ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் வாங்குற மார்க்கை கால்குலேட் பண்ணி 100%க்கு கால்குலேட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூவில் குவாலிஃபை ஆகிற மார்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணணும், அடுத்து டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோடு, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸ் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதோட சைஸு, அதேமாதிரி ஃபார்மேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப், இமேஜ் அதெல்லாம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இமேஜ் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து இதை விண்ணப்பிச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மொபைல் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாமே வேலிடான ஆக்டிவாக இருக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுல ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.